கிளாசிக் பீரியட். நியோ கிளாசிக் பீரியட் அப்படிங்கிறது 1660லேருந்து 1785 வரைக்கும் இருந்திருக்கு. இந்த டைமில் தான் நியோ கிளாசிக்கும் ரொமான்டிக் அப்படிங்கிறதும் என்ட்ரி ஆகுது. இந்த நியோ கிளாசிக் பீரியடை 3 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்டோரேஷன் பீரியட், செகண்டு அகஸ்டன் ஏஜ், அடுத்து ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஃபஸ்ட்டு நியோ கிளாசிக் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். நியோ கிளாசிசம் இஸ் த டேர்ம் ஃபார் மூமெண்ட்ஸ் இன் த ஆர்ட்ஸ் தட் ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஆன்சியன்ட் கிரீஸ் அண்ட் ரோம். அதாவது நியோ கிளாசிசம் அப்படிங்கிறது இது ஒரு டேர்ம் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறாங்க. ஆர்ட்டுடைய ஒரு மூமெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து எதை இன்ஸ்பிரேஷன் பண்ணி நியோ கிளாசிசம் வந்துச்சு அப்படின்னா கிளாசிக்கல் ஆர்ட்டையும் கிளாசிக்கல் கல்ச்சரையும் வச்சு தான். எதோடைய கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் கிளாசிக்கல் கல்ச்சர் அப்படின்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் மக்களோடதும் ஏன்ஷியன்ட் க்ரீக் ரோமன் பீப்புளோட கல்ச்சரை வச்சு தான் இந்த நியோ கிளாசிசம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. இந்த நியோ கிளாசிசம் அப்படிங்கிறது கோயின்சைடாக 18th செஞ்சுரியில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு இந்த ஏரா. இது வந்து 19th செஞ்சுரி வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றாங்க. இது வரைக்கும் நான் கூகுளில் இருந்ததை பார்த்து சொன்னேன். இப்போ வந்துட்டு புக்கில் 160 பேஜ் நம்பர்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். 160 அப்புறம் 282 இருக்குது. ஃபஸ்ட்டு 160 இருக்கிறது என்னன்றதை பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜான் ட்ரைடனுடைய ஏஜில் இருந்து சாமுவேல் ஜான்சன் வரைக்கும் ஹீரோயிக் கப்லட் அப்படின்ற ஒரு விஷயத்த மெஷர்மெண்ட்டாகவே கொண்டு வந்தாங்க. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் போயட்டிக்லேயும். அதில் சம் போயட்ஸில் லைக் அலெக்சாண்டர் போப்போடைய போயட்ஸில் கூட, ஈவன் அலெக்சாண்டர் போப்போட போயட்ஸில் கூட சில மீட்டர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த எராவை தான் யூஸ்வலாக நியோ கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த போயட்ஸ் ரோட் க்ளோஸ்டு கப்லெட்ஸ். போயட்ஸ் வந்து யதார்த்தமாக ஒரு க்ளோஸ்டு கப்லெட்ஸை கடைசியாக அவங்க எண்டில் வந்து ஒரு பேர் வச்சுட்டு போவாங்க. இது ஒரு யதார்த்தமாக நடக்கும். அதை வந்து ஒரு நியோ கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3 பீரியடாக பிரியுதுன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு ரெஸ்டோரேஷன் பீரியடு. இந்த பீரியட் வந்து இது ரெஸ்டோரேஷன் அப்படின்னு எப்போது அந்த மறுமலர்ச்சி, அதாவது மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு சில லாவெல்லாம் மாற்றி சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்க வேணாம், இன்னும் கொடூரமாக, இன்னும் வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் சார்லஸ் லைனில் வந்த ஸ்டூவர்ட் அப்படின்றவர் தான் கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டோரேஷன் பண்ண ஆரம்பித்தார். எப்போ அப்படின்னா அவர் 1660 ஆட்சிக்கு வந்தாராம். அப்போ தான் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. அப்போது அதிலிருந்து 1660 17th செஞ்சுரி வரைக்கும், 18th செஞ்சுரியோடைய ஸ்டார்டிங் இல்லையா, அப்போ வரைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் ரெஸ்டோரேஷன் பண்ணார். அதில் லாஸ்ட்டாக எதை மாற்றினார் அப்படின்னா காமன்வெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்தாங்க. கடைசியான அவரோட லிஸ்ட் என்ன அப்படின்னா காமன்வெல்த் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பியூரிட்டன் ஏஜ் அந்த டைமில், அந்த பியூரிட்டன் ரிஜிம், அந்த பியூரிட்டன் ஏஜ் அந்த டைமில் இந்த மாதிரி நகர்ப்புறம், புத்திசாலித்தனம், உரிமையுள்ள தன்மை, அதாவது அர்பானிட்டி, விட், லைசன்டினஸ், லைஃபோடைய இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ இதை கரெக்டாக கருதப்படாமல், இதோடைய லைஃபோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல், ஒரு நிதானம் இல்லாமல் ஒரு முடிவு எடுத்திருந்துருக்குறாங்க. அதையெல்லாம் மறுபடியும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாரு இந்த ஸ்டூவர்டு. ஸோ 1660 தான் இது ஆரம்பிச்சுது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் தான் தேட்டர்ஸ் வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சுது. விகாரஸ் லைஃப் ஆஃப்டர் த ரிவோகேஷன். ஒரு விகாரஸ் லைஃபுக்கு அப்புறம், அதாவது பியூரிட்டனுடைய ஏஜ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது தேட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த டைமில் தேட்டர்ஸ் எல்லாம் இழுத்து மூட சொல்லியிருந்தாங்க நடுவில். அதுக்கப்புறம் தான் இந்த தேட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சுதுன்றாங்க. 1642 அதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் தான் இவர் 1660 ஆட்சிக்கு வந்தாரா, அப்போ தான் இதெல்லாம் மாற்றிருக்காரா. ஒரு 20 வருஷம் கழித்து இதை மாற்றிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் தேட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஓரியன்டாக அரிஸ்டாட்டிக் கிளாஸஸ் எல்லாம் நடந்துச்சு. முதல்ல இருந்ததை விட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நடக்க ஆரம்பிச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் எத்தரேஜ், வில்லியம்
செர்லி, வில்லியம் கான்கிரேவ் அண்ட் ஜான் ட்ரைடன் இவங்கெல்லாம் வந்து ஒரு காமெடி ஆஃப் மேனரோட ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு டைப்பில் அவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைப்பில் அவங்க ட்ராமா பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ப்ளே ரைட்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சில ட்ரைடனு, தானஸ் ஆட்வே அண்ட் மற்ற ப்ளே ரைட்டர்ஸ் எல்லாம் அந்த டைமில் தான் டெவலப் பண்ணாங்க. ஃபார்ம் ஆஃப் ட்ராஜடி கால்ட் அப்படி டெவலப் ஆன ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ராஜடி வந்து ஹீரோயிக் ட்ராமா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்டோரேஷன் காமெடி அந்த டைமில் அந்த ரெஸ்டோரேஷனை வச்சு ஒரு காமெடியாக அந்த ஒரு மேனரில் கொண்டு வந்தாங்க. அதே வந்து ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ப்ளே ரைட்டர்ஸ் எல்லாம் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் ட்ராஜடியோடு கொண்டு வந்தாங்க. அதே ஹீரோயிக் ட்ராமா அப்படின்றாங்க. ட்ரைடன் அப்படின்றவர் ஒரு மேஜரான போயட் அண்ட் கிரிட்டிக்கும் கூட. அதுக்கப்புறம் என்னது ஆஸ் வெல் ஆஸ் அவர் ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டும் கூட அப்படின்றாங்க. இன்னும் நிறைய போயட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க இன்னும் சில ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க போயட்ஸ். அவங்களாம் வந்து ப்ரோஸ் நடையில் வெளியிட்டாங்க. யாருன்னா சாமியூல் பட்லர், அப்புறம் ஏர்ல் ஆஃப் ரோல்செஸ்டர், நோட்டபிள் ரைட்டர்ஸ் இன் ப்ரோஸ். இவங்களாம் ப்ரோஸ் ரைட்டர்ஸில் ஒரு நோட்டபிளான ஒரு ஃபேமஸான ஒருத்தவங்க. இது கூட ட்ரைடன் கூடவே அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே. ட்ரைடன் தான் ஃபஸ்ட்டு, ட்ரைடனுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களாம் யாருன்னா சாமியூல் பெப்பீஸ், சர் வில்லியம் டெம்பிள். இவங்கெல்லாம் ரிலீஜியஸ் ரைட்டராக இருந்தாங்க. கூடவே ஜான் பனியனும் இருந்தார். அப்புறம் ஃபிலாசபரான ஜான் லாக்கி அப்படிங்கிறவரும் ஒரு ஃபேமஸான ப்ரோஸ் ரைட்டராக தான் இருந்துகிட்டு இருந்தார். அதாவது இந்த ஒரு ரெஸ்டோரேஷனை பற்றி ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க போல். அடுத்து ஒரு முக்கியமானவங்களை பற்றி சொல்கிறாங்க. ஆஃப்ரா பென், APHRABEHN. ஆஃப்ரா பென் அப்படிங்கிறவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் உமன். அதாவது அவங்க பென் எடுத்து எழுத ஆரம்பித்த ஒரு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் உமன் அவங்க தான். இவங்களுடைய இந்த ஏஜில் இவங்க தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு உமன் ரைட்டராக இருந்திருக்கிறாங்க. ஒரு போயம் ரைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ளேயாக இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல் ப்ளே ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஓரோனாக்கோ. அது வந்து ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி போல். இது ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்க ஆஃப் நோபல் ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரோனோக்கோ த ட்ராஜிக் ஸ்டோரி ஆஃப் அ நோபல் ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ். இது என்னன்றது நீ கரெக்டாக சொல்ல பார்த்தேன்னா. அடுத்து அகஸ்டன் ஏஜ். இது செகண்ட் ஏஜ். இந்த ஏஜ் இந்த ஒரிஜினல் அகஸ்டன் ஏஜ் தான் பிரில்லியன்ட் லிட்ரரி பீரியட் அப்படிங்கிறாங்க. அதாவது ரோமன் எம்பரர் அகஸ்டஸ் அவருக்கு கீழே இருந்த விர்ஜில், ஹோராஸ் அண்ட் ஓவிட் இவங்க எல்லாத்துனால தான் இது வந்து ஒரு பிரில்லியன்ட் லிட்ரரி பீரியடாக இருந்துச்சு அப்படின்றாங்க. 18th century and later however the term was 18th centuryலேயும் இதுக்கப்புறம் 18th centuryலேருந்து தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு, அதாவது 1700 to 1745. ஓகேவா? இதுதான் அகஸ்டனுடைய ஏஜ். இந்த டைமுக்குள்ளே என்ன இருக்குன்னா இதுலேயும் நிறைய ஃப்ரீக்வெண்ட்லியாக நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணியிருக்காங்க லிட்ரரி பீரியடில். எப்போனா எங்கேன்னா இங்கிலாண்டில். ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக 1700லேருந்து 1745 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சில நிறைய ஃப்ரீக்வெண்ட்டான விஷயங்களை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் லீடிங் ரைட்டர்ஸாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் போப்பு, ஜானத்தன் ஸ்விஃப்ட்டு, ஜோசப் அடிஷன் இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம அகஸ்டஸ்க்கு இணையாக அவங்களுடைய ஈக்குவலாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய இலக்கிய வடிவங்கள் என்ன, அப்புறம் அவங்களுடைய சில பாடங்களில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அகஸ்டஸுடைய அவர் எப்படியெல்லாம் அழகாக ரூல் பண்ணியிருந்தார், சமூக கருத்துக்கள் என்ன, அவருடைய லட்சியமெல்லாம் என்ன, அந்த லட்சியத்துடைய முக்கியத்துவம் என்னவாக இருந்துச்சு. இப்போது அகஸ்டஸ் வந்து பீப்புளுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு அப்படின்னா இது எதுக்காக செஞ்சுருக்காரு அப்படின்றத பற்றி சில விஷயங்கள் அப்படியெல்லாம் ஒரு ஃபார்மாக வந்து ஒரு சப்ஜெக்ட் போட்டு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்றாங்க. அப்போது இதனால தான் எனக்கு தெரிஞ்சு நானாக சொல்கிறேன். அதனால தான் அகஸ்டஸ் பீரியட் வந்து ரொம்பவே, ஏன்னா அவர் சொல்ல வந்த கருத்துக்களும் மக்களுக்கு புரியணும். அப்படி புரியலைனாலும் இந்த மாதிரி ரைட்டர்ஸால் கரெக்டான எந்த நோக்கத்தோடு இவர் ஒரு லாவை முன்னாடி கொண்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது பீப்புளுக்கும் புரியும். அவங்க வேறு ஏதோ கண்ணோட்டத்தில் பார்க்காம கரெக்டான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கன்ற அதுதான் அப்படி சொல்கிறாங்க போல். அதனால தான் அகஸ்டஸ் பீரியட் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான லிட்ரரி பீரியட் அப்படிங்கிறாங்க போல்.
மேலே சொன்னேன் இல்லையா, அலெக்சாண்டர் போப்பு, ஜோனதன் ஸ்விஃப்ட்டு, ஜோஸ் ஹடிஷன், இவங்க மட்டும் இல்லாமல், சில பாப்புலரான ரைட்டர் மட்டும் இல்லாமல், இதை ரேதராக ஒரு கிளாசிக்கலாக சில ரைட்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாவலிஸ்ட் மாதிரி, ஜேர்னலிஸ்ட், அப்புறம் பேம்ப்லெட்டராக, இந்த மாதிரி டேனியல் டிஃபோ அப்படின்றவர் அப்போது வந்து இருந்துட்டு இருந்தார். அந்த விஷயங்களெல்லாம் அவர் கொண்டு வந்துட்டு இருந்தாருங்கிறாங்க. அந்த டைமில் லேடி மேரி ஓட்லி மேண்டக் இவங்க இவங்க வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான லெட்டர் ரைட்டராக இருந்தாங்களாம். அந்த ஒரு கிரேட் இயரா அந்த பீரியடில் ஒரு ப்ரில்லியண்ட்டான லெட்டர் ரைட்டராக இருந்தாங்க. இவங்க ஒரு லெட்டர் ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு போயட்டும் ரைட் பண்ணியிருக்காங்களாம். அதில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒன்று, அவங்களுக்கு ஒரு நேர்மையாக நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது, இதையெல்லாம் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருந்திருக்காங்க போல். இது என்ன தெரியல, கேண்டர் தட் வயோலேட்டட் த கன்வென்ஷனல் மாரல். இதில் நான் இது கூகுளில் பார்த்த வரைக்கும் மரபுகளை மீறியது அப்படின்னு போட்டிருக்கு. மரபுகளை மீறியது அப்படின்னா அகஸ்டன் ஏரால இதெல்லாம் கொடுக்கப்படலை, ஒரு உமனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நீ பார்த்தேன்னா கரெக்டாக சொல்லு, ஓகேவா? எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இது முதலே சொல்லிட்டாங்க ஒரு ப்ரில்லியண்ட்டான லிட்ரரி பீரியட் அப்படின்ட்டு. மேபி இது குறைகளையெல்லாம் சொன்ன பீரியட் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரில. நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, இவங்க ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு லெட்டர் ரைட்டர் கூட போயமும் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த போயமில் ஒரு உமனுக்கு கொடுக்கப்பட்ட சில அசைன்டு சில விஷயங்கள், லைக் அவங்களுடைய இன்டெலிஜென்ட்டுக்காக மரியாதை கொடுக்கறதுலையும், அவங்களுடைய நேர்மைக்காக மரியாதை கொடுக்கறதுலையும், அதையெல்லாம் வந்துட்டு இந்த அகஸ்டியன் ஏரால கொடுத்துருக்குறாங்க. ஒரு உமனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுருக்கேன். தப்பாக இருந்ததுன்னா சொல்லு. அடுத்து ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. இந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியோட பீரியட் எப்போ அப்படின்னா, அலெக்சாண்டர் போப்புடைய டெத்துக்கு அப்புறம் 1744 அண்ட் 1785. இதைத்தான் ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் வாஸ் 1 year ஆஃப்டர் த டெத் ஆஃப் சாமுவேல் ஜான்சன். சாமுவேல் ஜான்சனுடைய டெத்துக்கு அப்புறம் சொல்லப்படுற அந்த 1 year டெத்துக்கு அப்புறம் சொல்லப்படக்கூடியது தான் இந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி. அண்ட் ஒன் இயர் பிஃபோர் ராபர்ட் பர்ன்ஸ். ராபர்ட் பர்ன்ஸ் இவருடைய போயம், அதாவது சீஃப்லி இன் ஸ்காட்டிஷ் டயலெக்ட் அப்படின்ற ஒரு போயம் வந்திருக்கு 1 yearக்கு முன்னாடி. அதிலிருந்து 1 year சாமுவேல் ஜான்சனுடைய 1 year டெத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் தான் ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. நமக்கு இது தேவைன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்றாங்க. அதாவது ஒரு இயர் டெத்துக்கு முன்னாடி, சாமுவேல் ஜான்சனுடைய 1 year டெத்துக்கு அப்புறம், அதாவது 1743 இறந்துருப்பார் போல். அப்போது 1744 அதையும் ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ராபர்ட் பர்ன்ஸ் உடைய ஒரு போயம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த போயம் வெளியிட்டுறதுக்கு ஒரு இயருக்கு முன்னாடி, அதாவது 1785, அதைய ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போது ராபர்ட் பர்ன் வந்து 1786 தான் இந்த போயமை வெளியிட்டிருப்பார். இதோட இந்த பீரியட் முடியுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவான ஒரு டேட் பற்றி சொல்கிறாங்க. இதுதான் இந்த பீரியட் எண்ட் ஆச்சு அப்படின்னு. என்ன அப்படின்னா 1789 அண்ட் 1798 அப்படின்னு. இதையும் ஒரு ரொமான்டிக் பீரியடோட எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த ஒரு ½ செஞ்சுரியோடைய பழைய நேம் தான் ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேம் இருந்துச்சு போல், அதுதான் ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்றாங்க போல். இவருடைய ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய அந்த பொசிஷனில், அந்த டாமினன்ட் பொசிஷனில் அவருடைய லிட்ரரி அண்ட் இன்டெலெக்சுவல் சர்க்கிளை தாண்டியும் சில விஷயங்கள்லாம் சில பேருடைய இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. யாருன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித், எட்மண்ட் ப்ரூக், ஜேம்ஸ் போஸ்வெல், எட்வர்ட் கிப்சன் அண்ட் ஹெஸ்டர் லிஞ்ச் த்ரேல் என்னமோ போட்டிருக்கு. அதாவது இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனுடைய சில அறிவுபூர்வமான ஒரு வட்டம், அப்புறம் அந்த இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள், இதெல்லாம் இவர் மட்டும் சொன்னது இல்லாமல் இந்த நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. தீஸ் ஆத்தர்ஸ் ஆன் த ஹோல் ரெப்ரசன்ட் அ கல்மினேஷன் ஆஃப் த லிட்ரரி அண்ட்
இத்தனை ஆத்தர் சொன்னேன் இல்லையா? இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் சொன்ன ஒரு சில லிட்ரரி பத்தி, இல்ல ஒரு சில கிரிட்டிக்கல் மோட்ஸ் நியோ கிளாசிசமோடைய ஒரு கிரிட்டிக்கல் மோட்ஸ் இதையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதெல்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்கப்புறம் தான் இதனால தான் இவங்க சொன்ன பல விஷயங்களால தான் இந்த வேர்ல்டோடைய வியூவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெரிய அறிவு சார்ந்த ஒரு இதுக்காக வந்த ஒரு பெரிய என்லைட்மெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய அறிவொளி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களுடைய சில ரைட்டிங்ஸ், இவங்களுடைய சில லிட்ரரி ஒர்க்ஸ் அவங்க சொன்ன நியோ கிளாசிசம்ம பத்தி அவங்களுடைய கருத்துக்கள சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதனால தான் இத படிச்சு, இத தெரிஞ்சு, இதனால தான் இந்த வேர்ல்டுடைய வியூவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு என்லைட்மெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த வேர்ல்டே பூர்த்தி அடைஞ்ச மாரி இருந்துச்சு. ஒரு கரெக்டான ஒரு ஒரு விடியல் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க.